ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நண்டை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வந்து நம்ம நண்டு குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம நண்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இந்த நண்டு வந்து நான் காலையிலேயே வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். உயிரோடையே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கடல் நண்டு தான். காலையிலே வந்துச்சு. மீன் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் நண்டு தான் இருந்துச்சுனால நண்டே வாங்கிட்டேன். இதை வந்து இன்றைக்கி வந்து காரசாரமாக நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்லாம் வாங்க. பாப்பா வந்து வண்டியில் உட்கார வச்சுட்டு நான் நண்டு வந்து ஆய ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து சென நண்டு போல் நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த கல் நண்டு மாதிரியே ஒரு நண்டெல்லாம் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு நண்டு மாதிரியே தான் இருக்கும். ஆனால் அதை உடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த நண்டு தோருக்கு பாருங்கள், அந்த காலெலாம் எப்படி இருக்குது பாருங்களா, நாட்டு நண்டு மாதிரியே இருக்குது. ஆனால் அதை கடித்து சாப்பிட்றதும் கஷ்டம். இருந்தாலும் அது எனக்கு தெரியல, டக்குன்னு சரி அதை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எடுத்து வச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள், போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்தேன். அதை போடவும் முடியல, தூக்கி போட்டுட்டேன். அதை 2 நண்டு கொடுத்துருந்தாங்க, தூக்கி போட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நண்டு வந்து எதுவும் மெத்தையோ சொன்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, அமாவாசையில் தோல் உரிக்குமா இந்த நண்டு, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்டு இருந்துச்சு, எடுத்து போட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொலன்னு இருந்துச்சு, கொஞ்சம் சதையாக இருந்தது, இருந்தாலும் கொலன்னு இருந்துச்சு. நார்மல் நண்டு மாதிரி இல்லை. சரின்னு சொல்லிட்டு 2த்தையும் நான் வந்து ஆஞ்சிட்ருக்கேன். பாப்பா வந்து வண்டியில் உட்காந்துட்டு கீழே நண்டு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபைனலி எல்லாமே நண்டெல்லாம் ஆஞ்சிட்டேன். இதில் ஒரு 3 நண்டு வந்து என்னால் க்ளீன் பண்ண முடியல, அதனால் அதை தூக்கி போட்டுட்டேன். சரி வாங்க இப்போ அலசிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு நானும் பெரிய பொண்ணு தான் போய் அலசிட்டுருக்கோம். நண்டு வந்து நார்மலாகவே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அலசிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சி இன்னொரு வாட்டியும் அலசலாம். அதை நான் பாப்பா அழுதுட்டு இருந்ததுனால அதை நான் மறந்துட்டேன். அதனால் க்ளீன் பண்ணிவிட்டு அப்போ போய் அலசிட்டுருக்கேன். ஒரு 4-5 வாட்டி அலசினா போதும். 4-5 வாட்டி அலசி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சமாக தான் இருந்துச்சு, அதனால் 2 பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், முருங்கைக்காய் வேறு மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்ததுனால முருங்கைக்காய் போட்டு வச்சா நண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கோம் நண்டு குழம்புக்கு. இது வந்து நான் வெளியில் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லோரும் இந்த கத்தியிலலாம் கட் பண்ணுவாங்க, எனக்கு அந்த கத்தியிலலாம் கட் பண்ண தெரியாது. எனக்கு எப்போதுமே நம்மளோட தோழன் வந்து அருவாமனை தான், அதனால் நாங்கள் வந்து அருவாமனையை வச்சு வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. இந்த வேலையெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த வேலையை ஃபுல்லாமே பாப்பாவை வந்து வண்டியில் உட்கார வச்சு தான் செஞ்சிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது 4 பல் பூண்டை உரித்து தட்டி எடுத்துக்கிறேன். தட்டி எடுத்துட்டு அடுப்பில் வெந்நீர் போட்டதுனால பாப்பாவுக்கு அடுப்பு நல்லா எரியுது. அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சதும் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் வெந்தயமும் ஜீரகம் மிளகு அது 3 போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பில் வந்து நெருப்பு அதிகம், அதனால் வந்து லைட்டாக சீக்கிரமாகவே வந்து வெந்தயம் எல்லாமே பொரியுது. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2த்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பில் சமைக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும், அடுப்பு எரிஞ்சுதுன்னா. அப்படி இல்லைன்னா கஷ்டம்தான். நல்லா வதங்கினதும் பூண்டும் 2 தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக தான் போட்டு வதக்கணும். ஆனால் வந்து தனை அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும் அப்படிங்கிறனால நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு வதக்கிட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன். எல்லாம் நல்லா வதங்கினதும் அந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதோடவே கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கட்டும். முருங்கைக்காய் போட்டுக்கலாம். இந்த டைமில் முருங்கைக்காவும் போட்டு சேர்த்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அடுப்பை நல்லா எரிய வச்சிடலாம். இது வந்து நான் அப்பப்போ திறந்துலாம் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் தான் திறந்து பார்த்ததும் பாப்பா அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்பை நல்லா எரிய வச்சுட்டு அவங்களுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு போயிட்டேன்.
இங்கே பாருங்கள், நல்லாவே குழம்பு நல்லா சுண்டியே கொதிச்சு போயிடுச்சு, ரொம்ப கொஞ்சமாக ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நண்டை வந்து நம்ம போட்டுக்கலாம். நண்டை போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிச்சு அது அப்படின்னா நண்டோட சத்து இருக்காது, அது இல்லாமல் அதோட டேஸ்ட்டெல்லாம் மாறிடும். அதனால் ரொம்ப கொதிக்கணும்னு தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். ஆனால் நண்டெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நல்லா கொதித்ததும் பாருங்கள், போட்டு கிளறி விட்டுட்டேன். மூடி வச்சு கொதித்ததும் இறக்கி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி. இது வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.